Hi friends, welcome to Sudha's Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பன்னீர் பட்டர் மசாலா. ரெஸ்டாரண்ட்ல கிடைக்கிற மாதிரி அருமையான சூப்பரான டேஸ்ட்ல நம்ம வீட்லயும் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். இது இந்த மாதிரி மெத்தட்ல செஞ்சீங்கன்னா அதே மாதிரி டேஸ்ட் நம்ம வீட்லயும் கிடைக்கும். இந்த அருமையான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? இந்த டேஸ்டியான பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? பன்னீர் பட்டர் மசாலா செய்கிறதுக்கு முதல்ல 200 கிராம் பன்னீர் நான் எடுத்திருக்கேன். இந்த பன்னீர் கூட ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 சிட்டிகை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த பன்னீர் நல்லா பரட்டி வச்சுட்டேன். இப்போ இந்த கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம கலந்து வச்சுருக்கிற இந்த பன்னீர் துண்டுகளை பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு செய்யும்போது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவியில் போடும்போது கரையாமையும் இருக்கும். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலரில் வரும்போது நம்ம இதை தனியாக எடுத்து ஒரு தட்டில் வச்சுருவோம். இந்த மாதிரி செய்யும்போது நமக்கு பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம நல்ல கோல்டன் ப்ரௌனில் அழகாக பொரித்து எடுத்துகிட்டு நம்ம பன்னீர் பட்டர் மசாலா செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும். அடுத்தது என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது ஒரு வாணலியில் 1 ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகுனதும் மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன். அதை வதக்கிக்கலாம். இது நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது கொஞ்சம் பெரிய பெரிய தக்காளி இருந்துச்சு. அந்த தக்காளி ஒரு 5 தக்காளி நான் எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நம்ம தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ கிரேவி அதேமாரி நல்லா திக்காக கிடைக்கும். இது நல்லா குழைவாக வதக்கிக்கணும். தக்காளி கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், சீக்கிரம் வதங்கிடும். ஒரு 6 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 துண்டு இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அதை மூடி வச்சுட்டா சீக்கிரம் வெந்துடும். நமக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா குழைவாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வரணும். நம்ம வதக்கி வச்ச பொருள் எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த வாணலியில் ஒரு 4 ஸ்பூன் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் நல்லா உருகுனதும் இலை ஒரு இலை எடுத்துருக்கேன், சின்ன சின்னதாக அதை பிச்சு வச்சுருக்கேன். பட்டை கொஞ்சம், 3 ஏலக்காய் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுது இதில் சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுது சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட மிளகாய் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூனு, தேவையான உப்பு, 1 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ இது கூட கடைசியில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் லாஸ்ட்டாக சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஆனால் எல்லார் வீட்லேயும் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கான்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா சூடான பாலில் ஒரு 10 முந்திரி பருப்பை நான் ஊற வச்சு இது நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது நல்ல ரிச் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா என்ன டேஸ்ட் கிடைக்குமோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இன்றைக்கி ரெடி ஆகிட்டே இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது தெரிச்சிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம். நம்ம இந்த மாதிரி நல்லா கெட்டியாக நம்ம இந்த விழுதை நம்ம வதக்கியாச்சு.
இப்போ நமக்கு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு நமக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக நான் தண்ணி சேர்த்துட்டேன். போதும். ரொம்பவும் தண்ணி சேர்த்தா சாம்பார் மாதிரி ஓடிடும். அதனால் கிரேவிங்கும்போது கொஞ்சம் வந்து நமக்கு இப்படி கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பொரித்து வச்சுருக்கிற இந்த பன்னீர் துண்டுகளை இதில் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கடைசியாக நம்ம கஸ்தூரி மெத்தி, இந்த கஸ்தூரி மெத்தி நல்லா நம்ம இப்படி க்ரஷ் பண்ணி இப்படி பொடி செஞ்சு இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இப்படி கலந்து விட்டுறணும். ரொம்பவுமே டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். நம்மளோட அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த பன்னீர் பட்டர் மசாலா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதையே சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.